ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Arduino யூஸ் பண்ற பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, Arduino யூஸ் பண்ணி எப்படி ஒரு பேசிக்கா ஒரு லைட்ட வந்து பிளிங்க் பண்ண வைக்கிறது, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராமையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யாராச்சும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது வெறும் சப்ஸ்கிரைப் தான். எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு மெயினா தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா, Arduino போர்ட். இந்த போர்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிரீன் கலர் லைட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த லைட்ட கனெக்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட் போர்டு தேவைப்படும். அதனால பிரெட் போர்டு வந்து ஒண்ணு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த 5 லைட்ட பார்த்தீங்கன்னா, இந்த பிரெட் போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணணும். பிரெட் போர்ட் கனெக்ஷன் தெரியாட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, மேல் டூ மேல் ஜம்பர் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். ஒரு சைட் ஆஃப் ஒயர்ஸ பார்த்தீங்கன்னா, லைட்டோட ஆனோட்லயும், லைட்டோட கேத்தோட்லயும் ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பிரெட் போர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜம்பர் ஒயர்ஸ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஒயர்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து Arduinoல வந்து கனெக்ட் பண்ணணும். Arduinoல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும் 13 வரைக்கும். அதில 0வையும் 1யும் விட்டுட்டு, உங்களுக்கு எந்த பின்ல வேணுமோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பின் 7ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா, லைட்டோட கேத்தோட பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ப்ரோகிராம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது தான். Arduino ஐடி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் செட்டப் மேல ஹேஷ் டிஃபைன் குடுத்துட்டு எல்இடி பின்ன 7ன்னு செட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் செட்டப்ல பார்த்தீங்கன்னா, பின் மோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, எல்இடி பின்ன வந்து அவுட்புட்ன்னு செட் பண்ணிரும். ஏன்னா, எல்இடி வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். வாய்ட் லூப்ல பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ரைட்ன்னு குடுத்து மறுபடியும் எல்இடி பின்ன வந்து ஹைன்னு சொல்லுவேன். ஹைன்னா லைட் வந்து ஆன் ஆகணும்னு அர்த்தம். ஆன் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டிலே கழிச்சு ஆன் ஆகணும். அதனால பார்த்தீங்கன்னா, டிலே அப்படின்னு குடுத்து 1000 மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். அப்புறம் டிஜிட்டல் ரைட்ன்னு குடுத்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே லைன் தான். எல்இடி பின்ன வந்து லோன்னு குடுக்கணும். லைட் வந்து ஆஃப் ஆகணும். அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, டிலே கழிச்சு ஆஃப் ஆகணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா, போர்டெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ரோகிராம் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அப்லோட் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம போர்டுக்கு வந்து ப்ரோகிராம் அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம எந்த மாரி ப்ரோகிராம் பண்ணோமோ, அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவுட்புட் தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு லைட் வந்து பிளிங்க் ஆயி எரியுது. டிலே பீரியட வந்து நம்ம வந்து வேரி பண்ணோம்னா, அதுக்கேத்த மாரி லைட் வந்து ஸ்லோவா வந்து பிளிங்க் ஆயி எரியும். அத பார்த்தீங்கன்னா, நான் இப்ப உங்களுக்கு வேரி பண்ணி காமிக்கிறேன். இப்ப நம்ம ப்ரோகிராம்ல பார்த்தீங்கன்னா, டிலே வந்து 1000 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு குடுத்துருப்போம். அத 10 மைக்ரோ செகண்ட்ஸ்ன்னு குடுத்துட்டு நான் வந்து அப்லோட் பண்றேன். அப்ப அவுட்புட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைட் வந்து ஸ்லோவா விட்டு விட்டு எரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரோகிராம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்ப அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஆன்லயே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஆன் ஆயி ஆஃப் ஆகும். இதுலயும் பார்த்தீங்கன்னா, லைட் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஆனா ஆன் ஆயி ஆஃப் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட் ஆகும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டுக்கு பதிலா நம்ம 5, 6 லைட் கனெக்ட் பண்ணிட்டு, அந்த லைட்ட பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா பிளிங்க் பண்ண வைக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா.